கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல்ல பிரதர் சண்முகன் பேசினார், மன்னிப்பு குறித்து பேசினார். நாம மற்றவங்க மன்னிக்கிறோமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். 7-70 முறை ஒருத்தர் ஒரு நாளைக்கு மன்னிக்கணும் அப்படின்னாரு. மன்னிப்புங்கிறது ரொம்ப பெரிய காரியம், சாதாரண விஷயம் இல்லை. மன்னிப்பு என்பது ரொம்ப கடினமானது. ஆனா இயேசு நம்மளை மன்னிச்சிருக்கிறார். நம்மளை மற்றவங்க மன்னிப்பதற்கு நம்ம என்ன பண்ண யோசிக்கவே கூடாது. ரெண்டாவது, சிஸ்டர் தீபா எடுத்தாங்க, இன்றைக்கு என்னோட கூட நீ பரதேசில் இருப்பாயின்னார். இன்றைக்கு ஏன்னா அந்த கல்லனுக்காக பரிந்து பேசுறாங்க அப்படின்னு வார்த்தையை சொன்னாங்க. கல்லனுக்காக பரிந்து பேசுகிறது. ஆமா, நிறைய பேர் நம்ம நல்லவங்களுக்காக பரிந்து பேசுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து கல்லனாகிய எனக்காக, நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? பரிந்து பிதாவனத்துல பேசுனாலதான் அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைச்சது. அப்போ நம்ம கனி கொடுக்கலா இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல 3வது வார்த்தை சிஸ்டர் வெனிலா பேசினாங்க. அதோ உன் தாய், அதோ உன் தாய். அந்த பராமரிப்பு குறித்து சொன்ன, அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று என்ன பண்ணாங்கன்னா, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் உங்களை திக்கற்றலா இவரேனோ, அவங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆறுதல் ஆறுதல் ஆறுதல்னு சொன்னாங்க. ரொம்ப பெரிய விஷயமே தேவனுடைய சமூகத்தில் தான் நமக்கு ஆறுதல். அப்போ ஒரு பந்தம் நமக்கு உருவாகுது. ஒரு பந்தத்தை கடைசி தருவாயிலும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஏற்படுத்தினார் என்று சொல்லி சகோதரி சொன்னாங்க. அப்போ அது மட்டும் இல்ல, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதான கற்பனை குறித்து கொஞ்சம் வலியுறுத்தி சொன்னாங்க. 4ஆம் வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சாம்சன் பேசினார். ஆமா, அழகா எடுத்தார். ஏன்னா அந்த பாவத்துக்கு விமோச்சனம் வேணும். வலி செலுத்திட்டே இருந்தாங்க. அது அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் செய்த பாவத்துக்காக என்ன பண்ணாங்க, ஆடையும் ஆடையும் பலியாச்சு. எந்த பாவமே அறியாத அந்த ஆடு என்ன பண்ணுச்சு? பலியாச்சுன்னு சொல்லிட்டு அங்க கொண்டாந்து சொருகுனார், பேசினார். அவர் தான் நமக்காக அந்த பாடுகளை அனுபவிச்சார். நமக்காக அந்த பாடுகளையும் நமக்காக பரிகாரி ஆனார் என்று சொல்லி சொன்னார். அப்போ நம்ம இருதயம் பிதாவை பிரியப்படுத்தக்கூடிய இருதயமா காணப்படணும்னு சொல்லி சொன்னார். அந்த இருதயம், நம்மளோட சிந்தை, நம்ம பேச்சு செயல்லாம் அவரை பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்தது, தாகமா இருக்கிறேன் பிரதர் பிரசன்னா. ஏன்னா அந்த உணர்வோடு கூட பேசினார் அந்த வார்த்தை, தாகமா இருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஆசீர்வதிச்ச அந்த கரங்களால ஆணி அடிக்கப்பட்டுச்சு. நிறைய பேர் நிறைய ஊழியத்துக்காக நடந்த கால்கள் கலாவப்பட்டுச்சு. அப்போ தேவன் நம்மளை ஊழியத்துக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். தேவனுடைய சத்தியத்தை சொல்வதற்காக தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் அழைச்சிருக்கிறான்னு சொல்லி மாத்திரம் இல்ல, தாளந்துகளை நான் பொது செய்யக்கூடாது, அதை என்ன பண்ணணும், பயன்படுத்தணும்னு சொல்லி சொன்னார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஏன்னா எல்லாருக்குமே தாளந்துகள் இருக்கு. விட்டா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட பேசுவீங்க. ஆமா, அவ்வளோ பலசாலிகள், அவ்வளோ ஞானங்கள் தான். ஆனா அங்க சொன்ன ஒரு விஷயம், நீ என்ன செஞ்ச? கடிச்ச ஒரு சொருவினார், ஒரு சொருவு ஈட்டி எடுத்து நெஞ்சு பிளந்த மாதிரி இருந்துச்சு. நீ என்ன செய்த? அவங்க என்ன செஞ்சாங்க அதை பத்திலாம் கவலை இல்லை. ஆண்டவர் என்னிடத்துல தான் கணக்கு கேட்பார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அழகா. கடைசியா அந்த 6வது வசனத்தை 6வது வார்த்தை சிஸ்டர் ரோஷினி பேசினாங்க. அவங்க அந்த முடிந்தது, நம்ம எல்லாம் அந்த மன நிறைவோடு சொன்னார் இயேசுநாதர். அவங்க சொன்னாங்க அழகா, மன நிறைவோடு ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, பிதாவே நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்ற ஒரு மன நிறைவோடு கூட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த பிதாவுக்கு நமக்கு ஒரு விரிசல் உண்டாகும். அந்த விரிசலை அவர் என்ன பண்ணார்னா, அவர் அவருடைய சிலுவையின் மூலமாக நமக்கு மீட்பை, நம்ம ஒரு மீட்பை கொடுத்தார். நமக்காக சாபமானார் சொல்லி, நமக்காக அவர் தரித்திர ஆனார் என்று சொல்லி சகோதரி அழகா எடுத்தாங்க. கடைசியா எடுத்தாங்க சகோதரி எஸ்தர், அந்த என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், எனக்கு அந்த தகுதி ஆண்டவர் என்ன எனக்கு கொடுத்திருக்கிறாரே, நாம் தகுதியா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. உண்மையிலேயே அது ஒரு பெரிய வார்த்தை தான். நாம் அதற்கு தகுதியா இருக்கிறோமா? ஆண்டவருடைய ஆவி பெற்றுக்கொள்வதற்கும் அவர் நம்ம கொடுத்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் நாம் தகுதியா இருக்கிறோமா? அது நிறைய காரியங்களை குறித்து சொன்னாங்க. நம்ம சுத்திகரிக்கணும், தேவன் ஆவியை ஒப்பு கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்தாரு, ஆவிக்கேற்றவர்கள் நடந்து கொள்ளணும், கடைசி நாளில் நாம் அவரை போல இருக்கணும். நிறைய காரியங்களை அவங்க என்ன பண்ண குறிப்பிட்டு சொன்னாங்க. ஆனா தேவனுக்கு தகுதியா நாம் வாழணும், அதுதான் முக்கியம். என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி முடிச்சார். அப்போ ஒவ்வொருத்தருமே அழகா பேசினாங்க. உண்மையிலேயே என்னன்னா, அவங்களுக்கு அந்த பதட்டம்
அப்படின்லாம் யாருக்குமே கிடையாது.